மரியாள் என்ற பல்கலைக்கழக கழகத்திலிருந்து இன்று புனித அந்தோணியார் அன்பேத்தின் வழியாக நாம் சிந்திக்கவிருக்கும் கருத்து கருத்தரித்த அன்னை மரியாள். அருள் நிறைந்தவள் வாழ்க என்று வானக தந்தையால் வாழ்த்த பெற்று தூதுரையாளனான கப்ரியேலால் இவ்வாழ்த்துளி மண்ணுலகிற்கு உறுதிப்படுத்தப்படும் பேறு பெற்றவள். இன்று இவ்வுலகில் வாழும் அன்னையர்களுக்கும் மகளிர்களுக்கும் விழா கொண்டாடி சிறப்பிக்கின்றோம். இந்த விழாக்கெல்லாம் விழா தலைவியாக இருக்கும் விண்ணரசியின் பிறந்த நாளை பார்ப்போற்றும் நாளாக கொண்டாடி மகிழ்கின்றோம். இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? இவள் மகளிர் அனைவருக்கும் தலைவியாய் இருப்பதே சிறப்பு. ஏனெனில் இவள் பெண்களுள் பேறு பெற்றவள். ஏழை தாய் தந்தையரின் காலம் கடந்த வயது முதிர்ந்த நிலையில் ஜெபதபங்களில் பிறந்த பெண் அல்லவா? இதில் வேறென்ன சிறப்பு? இவள் கன்னியாய் இருந்தவள். கிறிஸ்தாவின் நிழலாடலால் இங்கு இறைமகன் இயேசுவை கருசுமந்ததை அறியாமல் வாழ்ந்த நாசிரேத்தூரின் கன்னி இவள். பல கன்னியர்களும் அங்கு தவமிருந்து காத்திருக்க பிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேறு பெற்றவள். கணவனை அறியும் முன்பே கருத்தரித்தவள். பாரதி கண்டிராத, பாரதி எதிர்பார்த்திருந்த புதுமை பெண்ணாக வாழ்ந்து சென்றவள் மட்டுமல்ல, நக்கீரரை போன்று ஐயம் வரும் வேளையில் யாராயிருந்தால் என்ன என்று வினா எழுப்பிய நங்கை அவள். இது எங்கனமாகும், நான் கன்னியாயிற்றே என்று கூறிய வானதூதரை நோக்கி வினா எழுப்பிய வீர கன்னி அவள். வானதூதரின் வாழ்த்துக்கு மயங்காமல் வினா எழுப்பிய தைரிய மங்கை இவள். இந்த வினாவின் வழியாக இவளின் கன்னித்தன்மை மெருகூட்டப்பட்டு பிதாவால் கருத்தரிக்கப்பட்டவள் என்று உலகம் பறைசாற்றும் உன்னத தாயாக மெருகேற்றம் பெற்றாள். விண்ணக தந்தைக்கு இவள் தன்னை அடிமையாக்கினாள். சமூக தொடர்பின்றி ஊரார் சொற்களை கேளாமல், தன்னை பற்றி பாராட்டாமல், தனக்காகவே வாழும் இறைவனை சுமந்து முதிர் வயதில் கருத்தரித்திருந்த எலிசபெத் அன்னையை காணவும் வாழ்த்தவும் சென்றவள். வாழ்த்தவும் சென்ற செவிலி தாய் இவள் மட்டுமல்ல, இவள் இரு பெண்கள் இணைந்து பேசும்போது சண்டைகள் குழப்பங்கள் என்று இன்றைய சமுதாயத்தில் எள்ளி நகையாடப்படும் நேரங்களில் அந்த நிகழ்ச்சியை தவிடுபடியாக்கி தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு துதி பாடல்கள் பாடி அதன் வழியாக கருவறையில் இருந்த யோவானை புனித யோவானாக உருமாற்றம் அடைந்து பாலைவனத்திலே ஆண்டவரின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தும் ஒரு தென்றலாக உருமாற்றம் பெற இந்த சந்திப்பு நடந்தேறியது. இதுபோலதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவன் நம்மில் உட்புகும் வேளையில் நாம் பிறருக்காக சுடர்விட்டு எரியும் மெழுகுவர்த்திகளாய் உருமாற்றம் பெறுகிறோம், தகுதி மாற்றம் பெறுகிறோம் என்பதை உணர்த்தி சென்ற நங்கை அவள். தன் வசதிக்கேற்ற வாழ்வை வாழ்ந்து இறைமகனை சுமந்து பெற்றெடுத்த பின்னரும் இயேசுவை இதயத்தில் சுமந்தவளாய் பிதாவின் சித்தத்தை நினைவில் சுமந்து வசதிக்கேற்ற வாழ்வில் பணிவுடனும் கீழ்ப்படிதலுடனும் தன் மகனை வளர்த்தெடுத்திய அன்றைய விருது பெறாத நல்லாசிரியை இவள். இன்று பார்ப்போற்றும் அன்னை இந்த நாளில் நம்மையும் சுமந்தவளாய் நமக்காக பரிந்து பேசுகிற அன்னையாக உலா வருகிறார். இவரை நாம் போற்றுவோம். இவரது குருதியை நமக்காக அமுதாக்கி அதில் வளர்ந்த இயேசுவின் இரத்தத்தால் நாம் மீட்படைய வெற்றியடைய உதவி செய்கின்ற தாயை பாராட்டி புகழ் மாலை சூட்டுவோம். பரலோக பிதாவின் வாழ்த்தொலியான ஜெபமாலையை பாரெங்கும் சொல்லி அன்றாடம் வீடுகளிலும் சொல்லி இறைவனை நாமும் வாழவும் அவரது வாழ்த்தொலி பாரங்கம் ஒலிக்கவும் போராடுவோம். வாழ்க மரியே.